சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று என் குழந்தை நீ சற்று செவி கொடுத்து கேள். ஏனென்றால் யமனையே நேரில் பார்த்துவிட்டு வந்த ஒருவர் உன் வீட்டில் இருக்கிறார். யமனை பார்த்தது எப்படி? யமனை பார்த்த பிறகு மீண்டும் உயிரோடு இருக்க முடியுமா? அப்படி ஒரு சூழ்நிலை ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது எப்படி அவருக்கு கிடைத்தது? இவர் யார் என்பதை உனக்கு சொல்லிவிட உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒருவேளை இன்று இந்த அப்பா என் வார்த்தையை கேட்காமல் நீ சென்றாயானால் நீ யமனை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை உனக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எதனால் அப்பா இப்படி சொல்கிறேன் என்பதனை என் குழந்தை என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு நீ தெரிந்து கொள். யமனை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஒருவருக்கு வந்திருக்கிறது என்றால் ஏதோ ஒரு தவறு அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அப்படியானால் அந்த தவறை இனிமேல் நீ செய்யக்கூடாது. இப்படி ஒரு தவறை நீ செய்தாயானால் உனக்கும் அதே போன்ற ஒரு நிலை வந்துவிடும். இதுதான் அப்பா சொல்ல வந்திருக்கின்ற முக்கியமான கருத்து. அப்படியானால் இது என்னவாக இருக்கிறது? ஏதுவாக உன் வாழ்க்கையில் நடக்கிறது? இப்படி நடப்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? யமனிடமிருந்து தப்பித்து வந்தவர் இப்போது எப்படி இருக்கின்றார்? அவருடைய வாழ்க்கை இனிமேல் எப்படியாக மாறும் என்பதை உன் அப்பா உனக்கு சரியாக சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைக்கும் பொழுது நான் உடத்தில் அத்தனையும் தெளிவாகத்தான் சொல்ல நினைப்பேன். எதையும் அரைகுறையுமாக சொல்லிவிட்டு உன்னை குழப்பத்தில் சுற்றிவிடவும் இந்த அப்பா நான் அல்ல. நீ குழப்பத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்பவனும் நான் அல்ல. அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களிலும் நான் என்னவென்று உனக்கு சரியான புரிதலை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். என் குழந்தையே, நீ எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவித்து விடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நேரம், இந்த தருணம், இந்த வாய்ப்புகள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு கொடுப்பதை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, சாயப்பா தேவையில்லாத விஷயங்களை சொல்கிறாரே என்று உனக்குள் தோன்றுகிறது என்றால் நீ தொடர்ந்து இதனை கேட்க வேண்டாம். ஏனென்றால் இது என்னை நம்புகின்ற, என்னை தொடர்கின்ற என் குழந்தைகளுக்கான வாக்கு, என்னை சோதிப்பவர்களுக்கான வாக்குகள். என்னை சோதிக்க நினைத்து எந்த ஒரு இடத்திலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் விட்டு விடாதே. மேலும் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஒருபொழுதும் நான் பொறுப்பு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உன் அப்பா, உன் சாயப்பா உன் முன்னால் நிற்கும் இந்த நொடி உன் வாழ்க்கையின் பேர் அதிர்ஷ்ட நொடி அல்லவா? அப்பாவினுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ முழுமையாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே முயற்சி செய்ய வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளும் உன் வாழ்க்கையை நீ ஒருபொழுதும் சிக்க வைத்து விடாதே. உனக்காக நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள், உனக்காக உன் முன்னால் நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் உனக்கான புரிதல்கள் எல்லாம் சரியாகத்தான் கிடைக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உன் அப்பா நான் உனக்கு எதை கொண்டு வருகின்றேனோ அதை எல்லாமும் சரியாகவே நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என்னுடைய அன்பினாலும் என்னுடைய அரவணைப்பினாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற பேரதிர்ஷ்டங்களை ஒருபொழுதும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. சரி, சொல்ல வந்த காரியத்தை சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே. நீண்ட நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை. என் குழந்தைக்குத்தான் பொறுமையே கிடையாதல்லவா? அப்பா சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு செல்ல வேண்டியது இல்லாமல் விழித்து கொண்டிருக்கின்ற எனக்கு வேறு பதற்றமாக இருக்கின்றது. என்னையும் யமனை சந்திப்பாய் என்று சொல்லிவிட்டு நீ இத்தனை நேரம் காரியத்தை சொல்லாமல் பேசலாமா? சொல்லிவிட்டு நீ எதையும் பேசு, நான் கேட்கின்றேன். என்னுடைய மனதை அமைதிப்படுத்திவிட்டு நீ என்ன வேண்டுமானாலும் சொல், அதை நான் என்னவென்று கேட்கிறேன் என்று என் குழந்தை சொல்வது என் செவிகளுக்கு நன்றாக வைத்து நினைத்தால் அது எனக்கு சத்தமாகவே கேட்கும் என்பதை மறந்து விடாது. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் சில காலமாகவே இந்த வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் விலகியே இருப்பது போல இருந்து கொண்டிருக்கின்றார். உன் வீட்டில் இருக்கின்ற இவரின் நடவடிக்கைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்று ஒவ்வொன்றுமே சில காலமாகவே வேறு விதமாக இருக்கின்றது. எப்பொழுதும் இதனால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வருவது போல இருக்கின்றது. இவர்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. ஆனால் அதனை என்னவென்று சொல்ல முடியாமல் தவிப்பது போலத்தான் அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கிறது. சில நாட்களாகவே இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த வாழ்க்கையின் மீது எந்த ஈடுபாடும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருப்பது போல இருக்கின்றது.
ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உன் வீட்டில் இருக்கின்ற எத்தனையோ பேரில் இவர் மட்டும்தான் எல்லா விஷயத்திலும் கொடுத்து வைத்தவர் போல இருந்து கொண்டிருப்பவர். எல்லா விஷயங்களிலும் இவர் மட்டும்தான் அத்தனை நிலையிலும் தனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவர். ஆனால் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தெரியவில்லை. தனக்கு கிடைத்த விஷயங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தெரியவில்லை. கிடைத்த வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் இல்லாதது போல தனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் விட்டுவிட்டு ஏனோ தானோவென்று இந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் தெய்வம் என்ன நினைக்கும்? இவர்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை இன்னொருவருக்கு கொடுத்தாலாவது அவர்கள் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்வார்கள். தேவையில்லாமல் இவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து இந்த நேரத்தை எதற்காக நாம் தேவையில்லாமல் செலவழிக்க வேண்டும்? இவர்களை தேடி வருவதில் என்ன பலன் இருக்கின்றது, இவர்களுக்கு எதையும் கொடுப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்று சொல்லி தெய்வம் இவர்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டது. தெய்வத்தினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்னும் பொழுது தெய்வம் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று செவிகொடுத்து கேட்காத பொழுது தெய்வம் கொடுத்த அற்புத வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் இவர்கள் எதையும் கண்டு கொள்ளாமல் தெய்வத்தை மதிக்காமல் செல்லும் பொழுது தெய்வம் ஒருபொழுதும் இவர்கள் முன்னால் நின்று இவர்களுக்கு எந்த ஒரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்வதில்லை அல்லவா? அப்படித்தான் இந்த வாழ்க்கையினுடைய சூழல்களும் இவர்களுக்கு மாற்றங்களை கொண்டு வந்து விட்டது. இந்த வாழ்க்கை நிலைகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு முன்னால் நின்று என்னவென்று ஏதுவென்றும் பார்க்க தொடங்கிவிட்டது. இதற்கு மேலும் இந்த வாய்ப்புகள் இவர்களுக்கு எந்த வகையிலும் பலன் கொடுக்க போவதில்லை என்று சொல்லி தெய்வம் இவர்களை கைவிட்டு இந்த நேரத்தில் இவர்கள் செய்தது இவர்கள் எதிலும் கவனமில்லாமல் அத்தனையும் விட்டுவிட்டு வாழ்க்கையில் கிடைத்த சந்தோஷங்களை கூட தொலைத்துவிட்டு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம்தான் தெய்வம் ஒருவரை விட்டு விலகிவிட்டது என்றால் யமன் அங்கே சென்று விடுவார் அல்லவா? இவர்களுக்கான நேரம் முடிந்துவிட்டது. தெய்வத்தின் பார்வையில் இவர்கள் இல்லை. தெய்வம் இவர்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் சொல்லிக் கொடுக்க முன்வரவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு யமதர்மன் அவரை தேடி வந்துவிட்டால் யமன் வந்த நேரம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் தெய்வத்தை அழைத்த பொழுது தெய்வம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. என் குழந்தையே, இவர்கள் செய்கின்ற தேவையற்ற விஷயங்களினாலும் தேவையற்ற செயல்களினாலும் யமனை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக இவர்களுக்கு வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இது போன்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு எல்லா நிலைகளிலும் என்னவென்று தெரிந்து கொண்டு இனி உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என் குழந்தை நீயும் கவனிக்க வேண்டும். இவர்களைப் போலவே நீயும் உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கை என்றென்றும் என்னவென்று வாழ முடியாமல் விட்டுவிடுவாய். ஆனால் உனக்கு கிடைத்திட்ட இந்த சந்தோஷமான நேரங்களை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ விட்டுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கும் இந்த வாழ்க்கை யமன் கைகளுக்கு சென்றுவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னையும் யமன் சோதித்து பார்த்து விடுவார் என்பதையும் மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு எதையும் செய்து கொடுத்தும் பலனில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அற்புதங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள தெரியவில்லை என்று சொல்லி நிச்சயமாக உன் மீது யமனினுடைய பார்வை திரும்பிவிடும் என்பதை மறந்து விடாதே. சாய் அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று புரிகிறதல்லவா? இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் எல்லாமும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமும் இந்த அப்பாவினுடைய அருள் ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும் நேரம். உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயத்திலும் அப்பா சரியாக ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க வேண்டிய நேரம். நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டிய கட்டாயம் கிடையாது. அதே நேரம் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்று நான் சொன்னால் நீ வாழத்தான் வேண்டும். இதை விட்டு வேறெங்கும் விலகிச் செல்லக்கூடாது. இந்த வாழ்க்கையை விட்டு எங்கும் நீ நகர்ந்து சென்று விடக்கூடாது. உனக்காக என்னவோ ஏதுவோ எந்த வாழ்க்கையும் நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை சரியானபடி உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றுக்கொண்டாயானால் உனக்கு தெய்வம் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பெற்றுக்கொள்கிறோம் என்று நினைப்பாயானால் அத்தனையிலும் எல்லாம் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் எத்தனை விஷயங்களும் உனக்கு என்னவென்று நான் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னுடைய சூழல்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இனி உன்னோடு உன் அப்பா நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் காலகட்டம் இது. அத்தனைக்குமான வெற்றியை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அப்பாவின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் என்பதை நீ மறந்து விடாதே. இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை கலக்கம் கொள்ளாதே. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழட்டும்.
எப்பொழுதும் எது நடந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நினைத்து நீ ஒருபொழுதும் வருத்தப்படாதே. உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ எதையாவது விட்டுவிடும் பொழுது நிச்சயமாக உனக்கும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்க தொடங்கிவிடும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் ஒருபுறம், இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருபுறம். உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கை உனக்குரிய புரிதலை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.